பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம். 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளர்கள் முதற்கொண்டு அறிவிச்சிட்டாங்க. அதுல பார்த்திருப்போம், வெஸ்ட் பெங்கால்ல பாஜக வேட்பாளர்களும், இங்க கேரளாலையும் பாஜக ஒன் செட் ஆஃப் வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. இந்த 5 மாநில தேர்தல் எப்படி பாக்குறீங்க? யாரு கை ஓங்கி இருக்கு? வெஸ்ட் பெங்கால்ல கள நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது இந்த 5 மாநில தேர்தல், அதாவது 4 மாநிலம், ஒரு புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி. இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா, மாநில தேர்தலில் பார்க்கும் பொழுது இதில் 3 முக்கிய விஷயம் வருதுங்க. ஒன்று, இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதுக்கு பிறகு நடக்கும் முதல் மாநில தேர்தல்கள். அதனால் இது ரொம்ப, அதாவது இப்போ இந்த இதில் முதல்ல அந்த இது நடந்துருச்சு, பீகாரில் நடந்தது, அது பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு இப்போ இருக்கிற இந்த இப்போ நடந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் முதல் இது நடக்குது. அதனால் இது ஒரு பெரிய இது. இரண்டாவது, இந்த தேர்தலில் என்ன ஒரு பெரிய இது என்னன்னா, மாநில சக்திகள், மாநில கட்சிகள், இவர்களோட நிலைப்பாடு என்ன, இவர்களோட ஃபியூச்சர் என்ன, எதிர்காலம் எப்படி இருக்கிறது, இது இரண்டாவது கேள்வி. மூணாவது, இந்த மாநில கட்சிகளின் தலைவர்கள், குறிப்பிட்டதாக சொல்லப்போனால் மமதா பானர்ஜி மேற்கு வங்காளத்தை, நம்ம எம்கே ஸ்டாலின் தமிழ்நாடு, பினராயி விஜயன் நான் ஒரு மாநில தலைவராக எடுத்துக்கிறேன்னா, கேரளாவுக்கு வெளியில் பினராயி விஜயனுக்கும் ஒன்றும் பெரிய செல்வாக்கு கிடையாது, அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த 3 தலைவர்களோட நிலைப்பாடு என்ன இந்த தேர்தலுக்கு பிறகு? இந்த தேர்தல் இதை இது பண்ண போகுது. இதுக்கு பிறகு வருது மூன்றாவது கேள்வி. என்ன கேள்வினா, மேற்கு வங்காளத்தில் மமதா பானர்ஜி தலைமையில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி, அது ஒரு மாநில கட்சி. அந்த கட்சிக்கு எதிர்த்து இன்று எதிர்கட்சியாக பெரிய அளவில் பாஜக வந்திருக்குது. 2021 போட்டியில் பார்த்தோம், நல்லா போட்டிட்டாங்க, 77 இடத்தை பிடித்தாங்க. அங்கே மேற்கு வங்காளத்தில் டோட்டலாக 294 தொகுதி இருக்குது. அந்த 294 தொகுதிங்கிறது இப்போ எக்கச்சக்க தொகுதிகள். அங்கே அந்த தொகுதிகளில் ரெண்டாவது, மேற்கு வங்காளத்தில் 30% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களாம் சிறுபான்மையர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மாநிலத்தில் பாஜக எதிர்கட்சியாக வந்திருக்குது. ஸோ அதுவும் இந்த தேர்தலில் பாஜக மமதாவை வீழ்த்த முடியுமா? அப்படி வீழ்த்த விட முடியாவிட்டால், அப்போ மமதாவின் கட்சியின் போன தடவை 212 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க, அதே அந்தஸ்தை பெற முடியுமா மீண்டும்? இல்லை மமதாவோட மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரு பாப்புலாரிட்டி, அதில் பெரிய சரிவு இருக்கிறதா என்ற கேள்வி வருகிறது. தமிழ்நாடை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் ஒரு பெரிய தேர்தல். நீங்கள் எடுத்துக்கணும்னா, இந்த திராவிடியன் ஐடியாலஜி சொல்லிட்டு திராவிடியன் மாடல், இந்த மாடல் இந்த பரீட்சையில் பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? ஏன்னா இந்த திராவிடன் மாடல்ங்கிறதுக்கு எதெல்லாமோ சொல்லிட்டாங்க. இது திராவிடன் மாடல் நிஜமாகவே ஒரு வளர்ச்சி மாடலா, இல்லை வளர்ச்சிங்கிற பெயரில் ஊழல் மாடலா? மக்கள் தீர்ப்பு என்னங்கிறது தெரிய போகிறது. கார்த்திக், நீங்க சொல்ற மாதிரி அந்த எஸ்ஐஆர் அதுக்கப்புறம் நடக்க போற முதல் தேர்தல், அதுலயே நம்ம பார்த்திருப்போம், எஸ்ஐஆர் எக்ஸசைஸ்லயே பெரிய பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் வரையும் மம்தா அவர்கள் அங்க போய் இது பண்ணிட்டு இருந்தாங்க, போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்திருப்போம், எலெக்ஷன் கமிஷனர் அங்க சில அதிகாரிகளை மாற்றதும், இங்க அதே மாதிரி குறிப்பா தமிழகத்துல கரூர் அங்க இருக்கிற அதிகாரிகளை மாற்றம் ஏற்பட்டதும் மீண்டும் சர்ச்சை வெடிச்சிருக்கு. இதோட பின்னணி என்ன? அதாவது தொடர்ந்து புகார் வந்துட்டே இருந்தது, தமிழ்நாட்டிலிருந்து சரி, மேற்கு வங்காளத்திலிருந்து சரி. அதாவது இங்கே செயல்படுகிற அதிகாரிகள், அது காவல் அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை மாநில மற்ற அதிகாரிகள் இருக்கும், அவர்கள் செயல்முறையில் சரியில்லை. அதனால எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து விண்ணப்பம் தரப்பட்டு கொண்டே இருந்தது.
அண்ட் மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லாரையும் மாட்டி விட்டார்கள். முதல் நாளில் என்று தேதிகள் அறிவிக்கப்பட்டதோ அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி எல்லாரையும் மாற்றினார்கள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரி எல்லாரையும் மாற்றிட்டார்கள். கொல்கத்தாவின் போலீஸ் கமிஷனரையும் மாற்றி விட்டார்கள். காரணம், இந்த அதிகாரிகள் திரிணாமுல் காங்கிரஸுக்காக செயல்படுகிறார்கள். இவர்கள் தொடர்ந்து இருந்தால் தேர்தல் ஃப்ரீ அண்ட் ஃபேராக நடக்காது என்று ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது. அதில் உடனே ஆக்ட் எடுத்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படுறது என்னன்னா, இப்போ குறிப்பிட்ட சில மாவட்ட அதிகாரிகள் தான் மாற்றத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் தொடர்ந்து பல மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்றால் எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து அவர்களுக்கு கிடைக்கும் தகவல்கள், அவர்களுக்கு கிடைக்கும் புகார்கள் அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. 10 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 3ஆம் முறைக்காக முயற்சி நடக்கிறது ஹேமந்த் பிஸ்வா சர்மா. அங்கேயும் 5 மாவட்ட காவல் அதிகாரிகளை மாற்றியிருக்கார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கிற அஸ்ஸாமிலும் 5 எஸ்பிக்களை மாற்றியிருக்கார்கள். நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன்னா, இதில் எலெக்ஷன் கமிஷன் ஏதோ பிஜேபிக்கு சாதகமாக செயல்படுறதுன்னு இல்லை. எங்கெல்லாம் புகார் வருதோ அங்கெல்லாம் மாற்றுறாங்க. இப்போ அஸ்ஸாம்லேயும் மாற்றிருக்காங்க. ஏன்னா அங்கேயும் கம்ப்ளைண்ட்டு, அங்கே காங்கிரஸ் தரப்பு மற்ற எதிர்கட்சி தரப்புலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் அங்கே 5 பேரை மாற்றிட்டாங்க. இது எதுக்கு மாற்றுறாங்கன்னா, இது தேர்தல், அந்த இடைக்கால அந்த தேர்தல் நடக்கிற பீரியடுக்கு தான். அதுக்கு பிறகு எந்த ஆளும் கட்சி ஜெயிக்குதோ, எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி அப்புறம் இது பண்ணணும். ஏன்னா ஒரு சிஸ்டத்துக்குள்ள ஒரு மெசேஜ் போடணும். அதாவது தேர்தல் என்பது இதை பார்க்காம இம்பார்ஷியலாக நடக்கணுங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. கார்த்திக், இப்ப அடுத்தது டெல்லியில நடந்த 2 சம்பவங்கள். ஒண்ணு வந்து விஜய் அவர்கள் வந்து அந்த சிபிஐ விசாரணை கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேல அங்க விசாரணை நடைபெற்றதாகவும், வெளியில வர்றப்ப பார்த்திருப்போம் இந்த தடவை கொஞ்சம் வேற மாதிரியே இருந்தது. அவரு கார்ல நின்னுகிட்டு கையை அசைக்கிட்டு வந்திருந்தாரு அவர் தொண்டர்களும் அவர் ரசிகர்கள் மத்தியில. அந்த விசாரணையில என்ன நடந்தது? இன்னொரு சந்திப்பு அந்த டெல்லியில நடக்கிறனால கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பேச்சும் இங்க போயிட்டு இருக்கு. அதாவது விஜய் டெல்லி செல்வதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கு ரன்அப் பீரியடில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸு, அப்புறம் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் என்னன்னா ஒரு மறைமுகமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டுருக்கு. அண்டு தமிழ் வெற்றி கட்சி வட்டாரத்தில் என்ன பேச்சு இருந்ததுன்னா, பேச்சு ஒன்றும் தொடர்ந்து இருக்கு, முடியல. என்ன பேச்சுன்னா, தமாக தனித்து போட்டியிட்டால் ஒரு பெரிய லாபம் ஒன்றும் கிடைக்காது, அதனால் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்னு அந்த கட்சியோட மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் அவர்களே இதை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் போன வெள்ளிக்கிழமை நடந்த மீட்டிங்கில், அவங்க கட்சி மீட்டிங்கில். அதாவது தேர்தல்ங்கிறது என்பது என்னன்னா, அல்டிமேட்லி ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம், ஃபர்ஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட். அதாவது முதல்ல எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அதிக ஓட்டு கிடைக்கிறதோ அவர்களுக்கு தான் இந்த சீட். இந்த தேர்தல் வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி தமிழ் வெற்றி கழகத்துக்கு எவ்வளோ ஓட் சதவீதம் இருக்குங்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு இல்லை. இது தமிழ் வெற்றி கட்சி ஏதாவது ஒரு இம்பேக்ட் பண்ணணும்னா சீட்டை ஜெயிக்கணும். தனித்து போட்டியிட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு அவங்க கட்சியில ஃபீல் பண்றாங்க. எடுத்த முதல் இது பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன நினைச்சாரு, தன் தலைமையில் ஒரு கூட்டணி வரும் என்று எதிர்பார்த்தார். அவர் தலைமையில கூட்டணி பார்த்தீங்கன்னா அவருக்கு வரவேற்பு இருக்கிறது, கூட்டம் இருக்கிறது, மக்கள் இது அதெல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர் தலைமையில் ஒரு கூட்டணிங்கிறதுக்கு யாரும் தயாராகவில்லை. காரணம், இஸ் அன்டெஸ்டட். இதுவரை தேர்தலில் முதல் முறையாக இது பண்ண பிறகுதான் சொல்ல முடியும் எவ்வளோ இருக்குது. ஆனால் அவர் கூட்டணி, அதனால்தான் அவர் கூட்டாட்சி கூட்டணி எல்லாம் சொன்னார். பட் அது வரல. இப்போ எல்லாத்தோட ஒரு பெரிய பிரச்சனை என்ன கார்த்திக்னா, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தலில் எல்லாருக்கும் தெரியும், ஒரு தேர்தல்னால அதில் எக்கச்சக்க செலவு, கட்சிக்கு அந்த கேண்டிடேட்ஸுக்கு எக்கச்சக்க செலவாகுது. இப்போ ஓரொரு தொகுதியிலையும் நீங்கள் 1 கோடி ரூபாய் செலவழிக்கிற முயற்சி முடிவு பண்ணுங்க, 1 கோடி.
அப்போ 234 தொகுதிகளுக்கு 234 கோடி வேணும். நான் 1 கோடிங்கிறது கம்மியா சொல்றேன். ஏன்னா நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி கூட்டணி எல்லாம் 30-40 கோடி பேர். ஒரு கோடி பத்தாது தமிழகத்துல. அதாவது 40 கோடி பேர் போகும்னு சொல்றாங்க ஒரு தொகுதியிலும். அப்ப அமௌண்ட் பாருங்க, வெறும் பார்ட்டி ஸ்பெண்டிங், கட்சிகள் ஸ்பெண்ட் பண்ற தொகை. அப்படி இருக்கும் பொழுது தமிழ் வெற்றி கட்சி தனியா கேண்டிடேட்டை போட்டு அந்த கேண்டிடேட்ஸ் பணம் செலவழிச்சா வச்சுக்கோங்க, அவங்க என்ன தோக்கிறதுக்காக செலவழிப்பாங்க? அதனால்தான் அவர்கள் விரும்புவது என்ன, எங்களுக்கு கூட்டணி தேவை, இல்லாம நாம ஜெயிக்க முடியாது, இவ்வளவு செலவழிச்சு போட்டு எங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆயிட்டு இருக்கு. நேற்றுக்கு நீங்க ஒரு விஷயம் பார்த்திருப்பீங்க, அதிமுக தலைவர் ஜெயக்குமார் என்ன சொன்னாரு, கூட்டணியில் வந்தால் அவர் ஹீரோ, இல்லைன்னா அவர் ஜீரோன்னாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, அதிமுகவும் மறுத்து கொண்டுதான் இருக்கிறது, பிஜேபியும் மறுத்து கொண்டு இருக்கிறது. கூட்டணியில் யாரா புதுசா சேர்வார்களா இல்லையாங்கிறதுக்கு யாரும் ஒன்றும் கருத்து சொல்றது இல்லை. என்ன நடக்கிறது சொல்லாம தான் இருக்காங்க. ஆனா ஒன்று நிச்சயம் என்ன தெரிகிறதுனா, அவர்களும் ஏதோ எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லைன்னா இது எதுக்கு சொல்லணும், ஜெயக்குமார் போல தலைவர், அவர் எடப்பாடியாருக்கு ரொம்ப நெருங்கிய தலைவர். அப்ப அவர் இந்த மாதிரி சொல்றாருன்னா அதுல ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது. கூட்டணியில் வந்தால் ஹீரோ, இல்லைன்னா ஜீரோ. கூட்டணியில் வரலைன்னா லாஸ் அப்படிங்கிறது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெகுலேஷன் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட ஸ்பெகுலேஷன், த்ரிஷா அவ நம்ம விஜயோட தோழியா இருக்கிற த்ரிஷா, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவங்க மும்பை போனாங்க, அங்கே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சாங்க, இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த ஜனநாயகன் படமும் கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும், இன்றைக்கே அவங்க ரிவ்யூ கமிட்டி மீட்டிங் வச்சுருக்காங்க, சென்சார் போர்டு, இதில் ஏதோ ஒரு ஃபார்முலா வந்து இப்படியெல்லாம் இதில் அது மாதிரி யூகங்கள் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தெரியாது இதுவரையில் த்ரிஷா ஏதாவது அரசியலாக ஏதாவது அரசியல் ஈடுபாடு உண்டா, இல்லை அரசியல் ஏதாவது பண்ணுறாங்களா, இல்லை விஜய்க்கு ஏதாவது அட்வைசர் மாதிரி இருக்காங்களாங்கிறதுக்கு ஒன்றும் நமக்கு இண்டிகேஷன் கிடையாது. பட் தொடர்ந்து அரசியலில் அவங்க பேர் அடிபட ஆரம்பிச்சிருச்சு. நயினார் நாகேந்திரன் சொன்னார், அப்புறம் விட்ரா பண்ணிட்டாரு, அவங்களும் ரியாக்ட் பண்ணாங்க. சில சமயம் அரசியல் என்ன ஆகும்னா, யாரும் முடிவெடுத்து வராம அரசியல்ல புஷ் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை த்ரிஷாக்கு வந்துட்டு இருக்கா தெரியல நமக்கு. பல பேர் த்ரிஷாவை ஜெயலலிதாவோட கம்பேர் பண்றாங்க. எப்படி எடுத்த உடனே எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா வந்த பொழுது ஜெயலலிதாவுக்கு எதிர்த்து ரொம்ப எல்லாரும் எதிர்த்து இருந்தாங்க. அதிமுகலே பல பேர் எதிர்த்தாங்க. பிறகு அவர் வந்தது, அப்புறம் வளர்ந்தது. இப்போ அந்த மாதிரி த்ரிஷா அவங்க விருப்பப்பட்ட அரசியல் இது இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இருந்தும் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, மேபி ஷீ இஸ் பீங் புஷ்ட் பை சர்க்கம்ஸ்டான்சஸ். கார்த்திக், அடுத்தது அதே டெல்லியில அந்த கரூர் சம்பவத்துக்காக சிபிஐ சம்மன் அமைச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க விசாரணைக்கு வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க விசாரணைக்கு போனது உகந்ததுதான், அவர் போயே அவர் தான் முக்கிய காரணம்னு இங்க பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தாங்க, அவங்க 2 பேரும் சொல்றாங்க. அந்த விசாரணையில செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அதாவது நம்ம விஜய் ரொம்ப நாளா சிபிஐட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னா, என்ற 3 முறை கூப்பிட்டுட்டீங்க, அவங்களையே ஒன்றும் கூப்பிடல. ஏன்னா அவரோட சப்போர்ட்டர்ஸ், அவரோட ஆட்களோட கை இருக்குங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை தமிழ் வெற்றி கட்சி முன்வைத்திருக்காங்க. ஆனா சிபிஐ இவ்வளவு நாள் கூப்பிடாம இருந்தது விஜய்க்கு ரொம்ப ஆவேசமா இருந்தது. இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, விஜய் உள்ள போயிட்டு வெளியில வரும்போது கொஞ்சம் நல்லா கையாட்டிட்டு தான் வெளில வந்தாருன்னு. அந்த சந்தோஷத்துக்கு காரணம் சிபிஐ செந்தில் பாலாஜி கொஸ்டின் பண்ண போறாருங்கிற தகவல் கிடைத்து அவர் கையாட்டிட்டு வெளியில வந்தாராங்கிறதா இப்போ ஒரு இது வருது. இதுல பாருங்க, அந்த சம்பவம் நடந்தது ஒண்ணு வந்து நம்ம கேள்விப்படுவது என்னன்னா, இப்ப கூடி சீக்கிரம் ஒரு ரிப்போர்ட் தரப்போறாங்க. சிபிஐ, அந்த எஸ்ஐ, அதாவது சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் பேனல், இவங்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் இப்போ சப்மிட் பண்ண போறாங்க.
அந்த ரிப்போர்ட்ல இதுவரையில் சிபிஐக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம் என்ன என்றால், அந்த சம்பவம் நடந்துக்கிறதுக்கு பெரிய காரணம் தமிழ்நாடு காவல், மாவட்ட அதிகாரிகள் அப்படிங்கிறத ஒரு கன்க்ளூஷனுக்கு வரான்னு தான் நமக்கு கிடைக்கிற தகவல். இரண்டாவது, தமிழ் வெற்றி கட்சி தரப்பில் இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்களோ அந்த தலைவர்களோ அவர்களும் சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கொண்டு அவர்களும் எடுக்கவில்லை. இது இரண்டாவது, அந்த பாயிண்ட் அங்கேயே இருக்குது. அதுதான் சிபிஐக்கு கிடைக்கிற ப்ரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்புறம் இந்த கட்சி அவங்களும் லோக்கல் லெவலில் சரியாக செயல்படலை. இப்போ மூணாவது கொஸ்டின் என்னன்னா, எது சிபிஐ ரொம்ப தீவிரமாக விசாரிக்கிறாங்க, இதில் ஏதாவது இந்த சம்பவம் நடக்குவதற்கு ஏதாவது சின்ன சின்ன வன்முறை ஏதாவது நடந்ததாங்க, எதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் கொந்தளிப்பு, மக்கள் வெளியேறுவது, ஒரு பயங்கர சம்பவத்துக்கு ஏன்னா இந்த மாதிரி பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சின்னதாக ஏதாவது இருந்திருக்கும். ஒரு பாலியல் தொல்லையோ இல்லை யாராவது யாரையும் அடிச்சாங்களோ ஏதாவது பண்ணாங்களோ சம்திங், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததா? அப்படி இருந்து பண்ணவர்கள் யார்? இந்த சதி வைத்தவர்கள் யார்? எதுக்கு செய்தார்கள்? அப்படி செய்திருந்தால் ஸோ இந்த மேட்டர் தான் இப்போ டீப்பாக இன்வெஸ்டிகேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ செந்தில் பாலாஜி மேல் இருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் அவர்கிட்ட கேட்க போகிறாங்க. அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன? இதுவரையில் அவர் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்கார் செந்தில் பாலாஜி, எனக்கும் இந்த சம்பவத்துக்கும் இது கிடையாது, நான் அந்த ஊரில் இருந்தேன், சம்பவம் நேரிட்ட உடனே நான் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, செந்தில் பாலாஜி அன்னைக்கு அங்கே ஊரில் இருந்தார், கரூரில் இருந்தார். இரண்டாவது கட்டாயமாக ஹாஸ்பிட்டல் போனார், எல்லாம் பண்ணார். ஆனால் மூணாவது விஷயம் என்ன வருதுன்னா, விஜய் கரூரில் இவ்வளோ பெரிய மீட்டிங் போடுவது, இவ்வளோ கூட்டத்தை அங்கே இது பண்ணுவது, திரட்டுவது, இது செந்தில் பாலாஜி அரசியல் செல்வாக்குக்கு ஏதாவது ஒரு இழிவு ஏற்படும் போது பயந்துண்டு அவர் ஆதரவாளர்கள் ஏதாவது தொந்தரவு செய்தார்களா? அவரே செய்தார் யாரும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அவர் ஆதரவாளர்கள், சப்போர்ட்டர்ஸ், அவங்க ஏதாவது பண்ணாங்களா? ஏதாவது சம்பவம் நடந்ததா? ஏன்னா எல்லா இடத்துலையும் போகும்போது சம்பவம் நடக்கல, இங்கே நடந்துச்சு. ஆனால் கூட மற்ற கேள்வி வரப்போகிறது, எதுக்கா விஜய் லேட்டாக வந்தார், எதுக்கு இவ்வளோ 7 மணி நேரம் லேட் ஏன் பண்ணார், அப்புறம் சம்பவம் நடந்த பிறகு உடனே அங்கேருந்து வெளியேறிடுது, தன்னோட ஆதரவுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது செய்தாரா இல்லையா, இதில் பல கேள்விகள் வருது. ஆனால் கட்டாயமாக இப்போ இருக்கிற இந்த சிபிஐயோட விசாரணை ஒரு இறுதி கட்டத்தில் வந்து விட்டது. கார்த்திக், கான்ல இறுதியான கேள்வியா, எப்படி நீங்க சொன்ன மாதிரி அசாம்லயே மாத்திருக்காங்க, பிஜேபி ஆளும் மாநிலத்திலேயே அங்க அதிகாரிகளை மாற்றப்பட்டிருக்காங்க. பட் இங்க தமிழகத்துல கரூரோட எஸ்பி அவர்கள் மாற்றப்பட்டிருக்கார். இதுக்கு முன்னாடிதான் பாஜகவோட முன்னாள் மாநில அண்ணாமலை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தார், இவரை மாற்றணும்னு சொல்லி. அவ உடனே மாற்றப்பட்டது பெரிய ஒரு அரசியல் பூகமா இங்க வெடிச்சிருக்கேன். இதோட பின்னணி என்ன? இல்ல கட்டாயம் பாருங்க, ஒரு பக்கம் சிபிஐ தொடர்ந்து விசாரணை நடக்கிறது கரூர் சம்பவம், இரண்டாவது இந்த குற்றச்சாட்டுகள், மூன்றாவது வெறும் கரூர் இல்லை மற்ற மாவட்டங்களிலும் இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து சட்ட ஒழுங்கை வச்சுன்னு ரொம்ப மோசமா இருக்குதுன்னு எல்லாரும் கருத்து வைக்கிறாங்க. அந்த பாலியல் தொல்லை மேட்டர்லயே பாருங்க, ஈவன் நம்ம மக்கள் நீதி மையம் தலைவர் நம்ம கமலாசனே கொஞ்சம் இதுவாக தான் சொல்லியிருக்காரு, என்ன நடக்குது தமிழ்நாட்டில், என்ன ஆச்சு தமிழ் கலாச்சாரம். ஸோ இதில் இருக்கும் பொழுது லா அண்ட் ஆர்டர் கொஞ்சம் டைட் பண்ணணும்னு பாருங்க, தேர்தல் இந்த மாதிரி ஒத்தி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க திருப்பி ஒன்று கேட்குறாங்க, புதுச்சேரியும் கேரள தேர்தலும் எப்போதும் ஒன்றா நடக்குமே, இது ஏன் நடத்தலை? இதில் எலெக்ஷன் கமிஷன் பாஜக தமிழ்நாட்டில் தேர்தலை பற்றி தான் கவலை இருக்கணும்னு, கேரளா தேர்தலை பற்றியோ புதுச்சேரி தேர்தல் பற்றி இவங்களுக்கு என்ன கவலை? அது இல்லை. காரணம் என்னன்னா, கேரளத்தில் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் சரி, புதுச்சேரி சரி, இதெல்லாம் தமிழ்நாட்டில் கான்சென்ட்ரேட் ஆகும் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும்போது ஏப்ரல் மாதத்தில். அந்த பிளான்ல தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க போடுற பிளான் வேறு. ஆனால் அதே நேரத்தில் என்ன கேட்டீங்கன்னா, மேற்கு வங்காளத்தில் ஏற்பட்டது போல பெரிய மாற்றங்கள் தமிழ்நாட்டில் வரக்கூடுங்கிறதா எனக்கு கிடைக்கும் தகவல்கள். எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்கிற ரிப்போர்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க.
கூடி சீரியத்துக்கு எலெக்ஷன் கமிஷன் முடிவுக்கு வரும்.